வணக்கம் தோழர்களே, இந்த காணொலியில் நம்ம என்ன விஷயத்தை பத்தி பார்க்க போறோம்னா கேட்ஸோட வேறுபாடுகளை பத்தி பார்க்க போறோம். சரி வாங்க இந்த காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒன்றத்தை போய் பார்த்துட்டு வந்துருங்க. டிவிகே கில்டுக்கு வந்து சேருங்கள். கில்டு மிஷினை முடிக்காம வைக்கிற உனக்கு ஆப்பு. டேய், அந்த நாய்க்கு ஃபோனை கொடுங்க, ரிவார்ட்ஸை கொடுங்க. ஆனால் அந்த நாய் கில்டு மிஷின் முடிக்காம தூங்கவே கூடாது. டேய், நான் தூங்கலையே. நான் 7 நிமிஷம் முடிச்சுட்டு தான் தூங்குவேன். நான் தூங்கலப்பா. நான் தூங்கல. நான் 7 நிமிஷம் முடியாமல் நான் தூங்க மாட்டேன். நான் தூங்கவே மாட்டேன். 7 நிமிஷம் இப்போ முடிக்கும். யாருன்னா ஆளை கூட்டின்னு வாங்கடா. ரிவார்ட்ஸ்லாம் ஆளுங்க வேணாண்டா. இந்த இளம் வாலிபரை போல புத்திசாலித்தனமாக யோசியுங்கள். அப்போதான் உங்களுக்கு நடக்கும் நல்ல விஷயங்கள். நம்ம கில்ல சேர்றதுக்கான விருப்பம் இருந்துச்சுன்னா மறக்காம நம்ம டெலிகிராம் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. முதல்ல நம்ம கேட்டை பாதி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த நான் சொல்லிக்கிறேன். எந்த கேட்டா இருந்தாலும் எஸ் தரவரிசையிலேயே நீங்க போங்க. அப்பதான் உங்களுக்கு சுரங்க வேலையில கிடைக்கிற அனுபவம் அதிகமா இருக்கும். முதல்ல பார்க்க போற கேட் என்னன்னா நீல வண்ண கேட். இதுல முக்கியமா கிடைக்கக்கூடிய சன்மானம் என்னன்னா ஆயுத நிலை மேம்படுத்துதல் டியூபும் கலை பொருட்களை மேம்படுத்துற பொற்காசும் தான். சரி, இப்போ ஒரு விளையாட்டை நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். அப்போ நம்மளுக்கு என்ன சன்மானம் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். இது அந்த அளவுக்கு பெரிய சன்மானம் ஒன்றும் கொடுக்கல. அதுக்கான அர்த்தம் இந்த கேட்டை நீங்க மொத்தமாவே தவிர்த்திடுங்க. அப்புறம் நான் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இது வேட்டைக்காரங்களை வழிநடத்தி விளையாடின கேட். சரி, இப்போ நம்ம நீல கேட்டை ஜின்போ வழிநடத்தி விளையாடுறத பார்ப்போம். ஜின்போ வழிநடத்தி விளையாடக்கூடிய இந்த கேட்டுக்கு ஓரளவுக்கு நல்ல சன்மானம் கிடைக்குது. சரி வாங்க, இப்போ நம்ம விளையாடி முடிச்சதுக்கு அப்புறம் என்னதான் சன்மானம் கிடைச்சிருக்குன்னு போய் பார்க்கலாம். ஓரளவுக்கு நல்ல சன்மானம் தான் கிடைச்சிருக்கு. ஆனா இது நம்மளுக்கு பத்தாது. அதுக்கு அடுத்து என்னன்னா நீங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த கேட்டையும் தவிர்த்திருங்க. இப்போ நம்ம போற கேட் ஊதா வனத்துல இருக்க கேட்டு. இந்த கேட்டை நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு சன்மானம் நல்லாவே கிடைக்குது. ஆனா என்ன ஒரு விஷயம்னா இந்த கேட்டை ஜின்வோ வழிநடத்தி மட்டும் தான் உங்களால முடிக்க முடியும். சரி வாங்க இந்த கேட்டை முடிச்சு என்ன சன்மானம் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். It was a good fight. நம்ம நினச்ச அளவுக்கு நிறைய சன்மானம் கிடைக்கல, ஆனால் நிறைய அனுபவம் கிடைச்சிருக்கு. இந்த கேட்டில் எப்போவுமே ஆயுதங்களுக்கு தேவையான நிறைய பொருட்கள் கிடைக்குது. அப்போனா இந்த கேட்டை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டாம். கண்டிப்பாக இந்த கேட்டை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது சிவப்பு கேட். ஜின்போ வழிநடத்தி முடிக்கிறது. ஜின்போ வழிநடத்தி முடிக்கிற சிவப்பு கேட்டில் ஜின்புக்கு தேவையான விஷயம்லாம் கொடுக்குறாங்க. சொல்ல போனால் சிவப்பு கேட்டில் மட்டும்தான் நல்ல சன்மானமே எப்பவுமே கிடைக்கும். சரி வாங்க இந்த சிவப்பு கேட்டை நம்ம முடிச்சு என்ன சன்மானம் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். You're an unworthy opponent. ஓரளவுக்கு நல்ல சன்மானம் கிடைச்சிருக்கு. நீங்கள் மீண்டும் ஆடும் போது உங்களுக்கு நல்ல சன்மானம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சரி வாங்க இப்போ நம்ம வேட்டைக்காரங்களை வழிநடத்தி விளையாடுற சிவப்பு கேட்டை பார்க்கலாம். இந்த வேட்டைக்கார சிவப்பு கேட்டில் வேட்டைக்காரங்களுக்கு சம்மந்தப்பட்ட விஷயம்லாம் இருக்கு. சரி இப்போ அதை முடிச்சு பார்த்து நம்மளுக்கு என்னதான் சன்மானம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம். I never fail. வேட்டைக்காரங்களுக்கு தேவையான கொஞ்சம் பொருட்கள் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு என்ன அதிர்ஷ்டம் இல்லாமல் போச்சோ தெரியல. நம்மளுக்கு இது வரைக்கும் நல்ல சன்மானமே தரல. இப்போ நம்ம பார்க்க போகிறது மஞ்சவனத்தில் இருக்கிற கேட்டு. அது மட்டும் இல்லாமல் இது வேட்டைக்காரங்களை வழிநடத்தி விளையாடுற கேட்டு. எந்த கேட்டுலையுமே அவங்க சொன்ன மாதிரி ஒழுங்காக சன்மானம் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த மஞ்சள் கலர் கேட்டு இருக்குல்ல, இது வேறுபட்டது. ஏன்னா அவங்க சொல்லி வச்ச மாதிரி தங்க பொற்காசுகளை கொடுத்துருவாங்க. This is the White Tiger's power. இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அவங்க சொன்ன மாதிரியே தங்க பொற்காசுகளை கொடுத்துட்டாங்க. இப்போ ஜின்போ வழிநடத்தி விளையாடுற மஞ்சள் கேட்டை முடிப்போம். ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த கேட்லாம் ஜின்போ வழிநடத்தி விளையாடுற விஷயமா இருந்தாலும் அதில் நிழல் தடயங்கள் கிடைக்குது. சரி வாங்க இந்த விளையாட்டு முடிச்சு நம்மளுக்கு என்னதான் சன்மானம் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். It was a good fight. எப்பவும் போல தங்க பொற்காசுகளை சன்மானமாக கொடுத்துட்டாங்க. சரி தோழர்களே, இதோட இந்த காணொலியை முடிச்சுக்கலாம். நாளைக்கு உங்களை ஒரு நல்ல காணொலி வந்து சந்திக்கிறேன். போயிட்டு வரேன்.